வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. புதுடெல்லியில் இன்று நடைபெறவுள்ள 19வது ரோஜ்கர் மேளாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 51,000 பேருக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்குகிறார். சாலை அமைக்கும் பணிகளின் ஒரு பகுதியான சுரங்கப் பணிகள் மற்றும் சரிவு பகுதிகளை சீர்படுத்தும் பணிகளுக்கு தொழில்நுட்ப ஆலோசனை பெற தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் நார்வே நாட்டின் புவி தொழில்நுட்ப கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நேற்று ராஜஸ்தான் மாநிலம் ஜலோரில் பூஜ் பரேலி எக்ஸ்பிரஸ் ரயிலை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் விடைத்தாள் நகல் கோரி பெறுவதற்கான அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த அவகாசம் இன்றுடன் முடிவடையதாக இருந்தது. புதுச்சேரியில் அனைத்து 4 பிராந்தியங்களில் உள்ள ஐடிஐ தொழிற்பயிற்சி நிலையங்களில் அரசு உதவித் தொகையுடன் எலக்ட்ரீஷியன், மோட்டார் மெக்கானிக், ஏசி மெக்கானிக், தையல் கலை, அழகு கலை உள்ளிட்ட பல்வேறு தொழில் பயிற்சி பிரிவுகளில் சேர்ந்து பயில விரும்புவோர் ஜூன் 22ஆம் தேதி வரை தொழிலாளர் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது சென்டாக் இணையதளம் மூலம் இலவசமாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அதற்குரிய பயிற்சி பிரிவுகளுக்கும் விண்ணப்பிக்கலாம். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் இதற்கென அமைக்கப்பட்டுள்ள உதவி மையங்கள் மூலமாகவும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். பயிற்சி முடிக்கும் அனைவருக்கும் 100% வேலைவாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கப்படுவதாகவும் தொழிலாளர் துறை செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் 55 ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை வெற்றி கொண்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.